பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் உள்ள வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் இது தேவ பக்தி வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இன்றைக்கு உடற்பயிற்சி செய்கிறவங்க இந்த மெடலை வாங்கணும், அந்த காரியங்களை வாங்கணும், நான் ஃபஸ்ட்டாக வரணும்னு எத்தனையோ சரீர முயற்சி எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு போய் பாடி பில்டராக இன்றைக்கு ஃபேமஸாக உலக மனிதர்களெல்லாம் போற்றப்படுகிறாங்க. அப்படியா சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள அப்படியாப்பட்ட உடற்பயிற்சி சில வழிகளில் அவங்களுக்கு உதவுது. ஆனால் இன்றைக்கி உதவக்கூடியது என்ன அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் உள்ளதாக எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி மிகுந்த ஆதாயமாக இருக்குது. எல்லா வழிகளும் உதவுவதாகும். தெய்வ பக்தி எல்லா வழிகளும் உதவுமாகும். இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இனி வரும் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதத்தை தரும். அன்பு தேவஜனமே, தெய்வ பக்தி இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இனி வரும் வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதத்தை தரும். ஒரு படிப்பறிவில்லாத கிராமத்தில் ஒரு தாய் தகப்பன் இருந்தாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க. படிப்பில்லாதது, ஆனால் ஒவ்வொரு ஆராதனை கலந்து கொண்டு அவங்க கேட்குற வார்த்தையை வச்சு ஜெபிப்பாங்க. அவங்க கேட்குற பாடலை வச்சு ஆராதனையில் கேட்குற பாடலை வச்சு ஆண்டவரை துதிப்பாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. நம்ம 4 எழுத்து படிக்கலை, ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சது. வாரந்தோறும் ஞாயிறு பள்ளி ஆராதனைக்கு பிள்ளைகளை அனுப்ப ஆரம்பித்தாங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தை வளருகிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு பவுல் சொன்னது போல என் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை என் தேவன் கொடுப்பார். எங்களுக்கு கொடுத்துருக்கதே போதும், அதுவே எங்கள் பிள்ளைகளுக்கு போகும். எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை? தேவ பக்தி. இன்றைக்கி சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கோம். என் பிள்ளைகள் சத்தியத்தை வளரணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஞாயிறு பள்ளி ஆராதனைக்கு அனுப்பி வைத்தாங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் மனப்பாடம் சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளை மனப்பாடம் செய்தாங்க. ஒவ்வொரு நாள் தாய் தகப்பனுக்கு அந்த ஞாயிறு இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் என்னம்மா கர்த்தருடைய வார்த்தை என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, ஐயா என்ன சொல்லி கொடுத்தானோ அந்த பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்பா இந்த வார்த்தை இங்கே சண்டே கிளாஸில் இந்த வார்த்தையை எங்கள் அக்காங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையை ஆண்டவராகி இயேசு என்ன சொல்கிறாருன்னு அந்த வார்த்தையும் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தையும் பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. நாட்கள் சென்றது. அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக திருமணத்துக்கு ஆயத்தமாகும் போது கிட்டத்தட்ட இந்த சத்திய வேதத்தில் அந்த பிள்ளைகள் எந்த வசனம் எங்கே இருக்குது, எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது புத்தகம், எத்தனாவது வசனன்றதை சரியாக சொன்னாங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒழுக்கத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் முன்மாதிரியாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற முன்மாதிரிகளாக திகழ்ந்தாங்க. தேவன் அற்புதமான வாழ்வு பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்த ஏற்ற துணைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர்கள் வயதானவர்களாக தன் பேர பிள்ளைகளோடு சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. நாட்கள் சென்றது. இந்த பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை, அது குழந்தை பிறந்த காரியங்கள் எல்லாவற்றும் தேவனுக்கு முன்பாக சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நான் படிப்பறிவில்லாத தம்பதிகள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளரணும் மட்டும்தான் எங்களோட விருப்பமாக இருந்தது. சத்தியமும் சத்திய தேவன் இருந்தால் பிள்ளைகள் இப்பூமியில் பரிசுத்தமாக ஒழுக்கத்தில் பழக்க வழக்கத்துலேயும் நல்ல முறையில் வளருவாங்கன்ற நம்பிக்கை எங்கள் ஆண்டவர் மேலே இருந்தது. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஞாயிறு பள்ளி ஆராதனையிலையும் பிள்ளைகளை கொண்டு வந்தோம். பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து கொடுத்தார்.
அருமையான வாழ்வை கத்தர் கொடுத்தார். அவர்களோட கர்ப்ப கனியை கத்தர் கொடுத்தார் என்பது சபையில் அவர்கள் சாட்சி சொன்னாங்க. நல்ல வாழ்க்கை, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலையும் அதை அவன் விடாதிருப்பான். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவர்கள் நடத்தினார்கள். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிற சந்தோஷம். இன்றைக்கு சத்தியத்தில் பிள்ளைகள் வளர்கிறார்களா? தேவ பக்தியில் பிள்ளைகள் வளர்கிறார்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தாய் தகப்பன்களே, குடும்பத்தாரே, இன்றைக்கு ரோல் மாடல் நம்ம தான். அந்த படிப்பறிவில்லாத தம்பதிகள் எப்படி பிள்ளைகளுக்கு உந்துதல் படுத்தி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி கத்தரு கண்டையில் கத்தருடைய பக்திக்குள்ள பயத்துக்குள்ளே நடத்தினாங்களோ, இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை தேவ பக்தியிலையும் தேவ பயத்துக்குள்ளேயும் பிள்ளைகளை நடத்தணும். அவர்களும் சத்தியத்தில் வளர ஆரம்பித்தாங்க. சத்தியத்தை கேட்டு வசனத்தை மனனம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த தாய் தகப்பனும் பிள்ளைகளும் அந்த காரியங்களை ஸ்டோர் பண்ணி மெமரி பண்ணி வந்து தன் தாய் தகப்பன்கிட்ட சொன்னாங்க. இன்றைக்கு சத்தியம் வசனம் அவர்கள் இருதயத்தில் இருந்தது. அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள சத்திய வசனம் இருதயத்தில் இருந்தது. தேவனுக்கு முன்பாக அவர்கள் பெரியவர்களால் வளர்ந்தவர் குமாரரோடு குமார்த்திகளோடு அந்த தாய் தகப்பனோடு வந்து தேவ சபையில் சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கு சத்திய வேதம் சொல்லப்பட்டிருக்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அன்பு தேவ ஜனமே, சொற்ப பிரயோஜனம். தேவ பக்தியானது இந்த சந்ததிக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனமானதை பற்றி கொள்ளுங்க. தேவ பக்தி பிரயோஜனமுள்ள வாழ்க்கைங்க. பிரயோஜனமுள்ள வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். தேவ பக்தியில் பிள்ளைகளை வளர்க்கணும். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத மறைப்பேனோ? ஆபிரகாமுக்கு கத்தர் செய்கிற காரியங்களை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். தனக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிகளும் ஆபிரகாம் இதை அறிவிப்பான் என்பதை தேவன் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினார். அன்பு தேவ ஜனமே, தேவ பக்தியானது வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ள தேவ பக்தியோடு உங்கள் பிள்ளைகளை வளருங்க. தேவ பக்தியோடு வளருங்க. தேவ பழக்க வழக்கத்தில் ஒழுக்கத்தில் வளருங்க. அதிகாலையில் எழும்பி தேவனை தேடுகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருந்தது. ஞாயிறு பள்ளி ஆராதனையில் சத்தியத்தில் வளர்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வர ஜீவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாகையால் அதை கைப்பற்றி கொள்ளும்படி, அதை பிடித்து கொள்ளும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு நம்மோடு ஒவ்வொரு சபையிலும் அவர் சத்தியத்தை போதித்து வந்தது போல் இன்றைக்கு சத்திய வசனத்தோடு கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார். அதை கைப்பற்றி கொண்டு தெய்வ பக்தியில் வளரணும். நம் சந்ததி தெய்வ பக்தியில் வளர்கிற சந்ததியாய், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாய், தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கும்படி வளர்க்கும்படி கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். கண்களை மூடுவோம். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுக்கும் இனி பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமுள்ள அந்த தேவ பக்தியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. என் பிள்ளைகளையும் அப்பா, என்னையும் என் பிள்ளைகளையும் சத்திய வார்த்தைக்குள்ளே சத்திய பக்திக்குள்ளே நாங்கள் வளர்க்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்களும் முன்மாதிரியாக இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறேன். எங்கள் குடும்பத்தார பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாய் இந்த சத்தியத்தை கேட்டு அப்பா அம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும்படி சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தேவ பக்தியில் வரங்க. இயேசுவானவர் எப்படி ஞானத்தில் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தாரோ அப்படியா நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்தியிலும் பழக்க வழக்கத்திலையும் ஒழுக்கத்திலையும் வளர்க்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தகப்பனை தெரிந்து கொண்டார். அன்பு தேவ ஜனமே, அப்படியா தேவ பக்தியில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துருங்க. உங்கள் சந்ததியாக கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாக இருக்கும் என்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.